சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு சொல்லுங்க நீங்க, ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இங்க ரஷ்யாவுக்கும் இதுக்கும் நடக்கிற சண்டையா, இல்ல இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா மேல குண்டு இன்னைக்கு போட்டாங்களா இவங்க, இதெல்லாம் பிரச்சனையா? அதெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக சமாளிப்போம் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை காலையில் இன்னைக்கு என்ன சமைப்பது. இந்த அம்மாவுக்கு நடுராத்திரியில் சிலதுக்கெல்லாம் தூக்கம் வராது. நடுராத்திரியில் எந்திரிச்சு ஐயோ நான் இட்லிக்கு மாவே வைக்கலையேன்னு நடுராத்திரியில் சிலது அரைக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பெரிய பிரச்சனை. அவர் வீட்டுக்காரர் பசங்கள்லாம் எந்திரிக்கிற மட்டும் காத்திருக்கோம். என்னடா சமைக்கிறது இன்னைக்கு, என்னங்க சமைக்கிறது, வீட்டில் மாமியார் மாமனார் ஐயா அத்தை என்ன அத்தை சமைக்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஏதாவது ஒன்று செய், ஏதாவது ஒன்று செஞ்சா இதையா செஞ்ச, நீ தானே சொன்ன ஏதாவது செய்யின்னு சொன்னியா இல்லையா, நீ ஏதாவது செய்யின்னு. அவராவது பாவம், அவரால் வாயை திறந்து சொல்ல முடியாது, முகத்தில் தான் காட்டுவார். பிள்ளைங்க சொல்லிடும். தேர்ட் டைம் இது இந்த வாரத்தில், தேர்ட் டைம். என்னடா தேர்ட் டைம்? இதே உப்மாவை நீ செஞ்சு தேர்ட் டைம் இது. அந்த அம்மாவுக்கு செய்ய முடியாதுன்னு இல்லைங்க, எது வேணா என்ன செய்யறது. இதில் மூளை வந்து பெண்களுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க. பெரும்பாலும் ஆண்களினுடைய மூளை அமைப்பு பெண்களினுடைய மூளை அமைப்பு ஒன்று தான், பெரிய வித்தியாசம் கிடையாது, சிறு சிறு வித்தியாசங்கள் தான் உண்டு. இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து விமனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணும், மென்னுக்கு வந்து ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். சிறு சிறு வித்தியாசங்கள் தான். ஆனால் எனக்கு என்ன தோன்றும் என்றால், பெண்களினுடைய மூளையினுடைய எல்லா இழுப்பறைகளிலும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கடுகு, மிளகு, தனியா, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதைத்தான் போட்டு ஆடு. ஏன்னா வேற சிந்திக்கவே முடியாதுங்க. ஏன்னா சமையல் என்பது அவ்வளவு தூரம். சமைக்கிற வேலை பெரிய வேலை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிற சில வீடுகளில் ஆண்கள் சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற, என்ன சமைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா, இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிறேன். உடனே அந்த அம்மா இருகை கூப்பி கும்பிடும், வேணாங்க நானே செஞ்சிடறேன். என்ன நீ ரொம்ப எப்போ பாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, காலையிலேருந்து நான் எனக்கு எவ்வளோ வேலை, இன்னைக்கு நான் செய்கிறேன். செஞ்சிருவார், நல்லாவும் செய்வார், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னன்னா, அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதை அண்டாவோ குண்டாவோ அதை வச்சுட்டு தலையை தொடச்சிட்டு போனவர் தான். இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா 2.5 நாள் ஆகும் சமையல் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறது. இப்படியோ செய்யும் சமையல் ரூமை. அதனால தான் முதல்லயே விழுந்து கும்பிடுது, வேணாங்க நானே